மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணி அவர்களின் கூற்றிற்கிணங்க மங்கையராய் பிறந்து மகத்துவம் புரிந்த மகளிரை பற்றி தான் இந்த வகுப்பில் மங்கையராய் பிறப்பதற்கே என்ற தலைப்பில் காண இருக்கிறோம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த நிலையை மாற்றி அரும்பாடுபட்டு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய பெண்கள் பலர். அவர்களுள் சிலரை பற்றி இந்த வகுப்பில் காண்போம். இந்த உலகம் பரந்து விரிந்த ஒரு திடல். அதில் ஆடக்கூடியவரும் பாடக்கூடியவரும் உளர். பிற திறன் உடையவர்களும் இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அதில் வெற்றி கொண்டவர் மிகுதியானவர். அதனையே ஆளுமை என்கிறோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்கள் சிலரே. அவர்களை பற்றி தான் பார்ப்போம். மகளிர் நாள் விழா. மகளிர் நாள் விழா என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது மார்ச் 8 தான் சர்வதேச மகளிர் நாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒரு பள்ளியில் நடந்த மகளிர் நாள் விழா தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பூம்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளி விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன. மாணவியர் பாட்டு, நடனம், நாடகம் என கலைவிருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது. அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் நடக்கும் இல்லையா ஒரு ஆண்டு விழா அப்படின்னு, அதே போல் இந்த பள்ளியில் பூம்பாறை என்ற பள்ளியில் என்ன நடந்தது? மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அதில் எல்லா பள்ளியிலும் எப்படி போட்டிகள்லாம் நடக்குதோ அதே மாதிரி போட்டி, பாட்டு, நடனம், அதுக்கப்புறம் மாறுவேட போட்டி நடக்கிறது. அதாவது மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் மாறுவேட போட்டியில் தான் என்னது சாதனை படைத்த பெண்கள் வேடம் அணிந்து பல மாணவிகள் பேசுகிறாங்க. அதில் ஒரு 5 பெண்களை பற்றி தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல யார் வராங்கன்னு பார்ப்போம். தொகுப்பாளர். அதாவது ஒவ்வொன்றையும் தொகுத்து கூறக்கூடியவர் தான் தொகுப்பாளர். முதல்ல யார் பேசுகிறாங்க, அடுத்து யார் பேசுகிறாங்க, அதுக்கடுத்து யார் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தொகுப்பாளர். முதல்ல யார் பேசுகிறாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க, பார்ப்போமா? தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். அதாவது தமிழரின் பெருமையை ஐநாவிலேயே பரப்பும் வகையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார் அப்படின்னு பார்ப்போமா? அந்த பாட்டு என்ன அப்படின்னா, காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி கொஞ்சிடும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், காற்றினிலே வரும் கீதம். அப்படி காற்றில் வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் இசை பேரரசி என்று நேரு அவர்களால் அழைக்கப்பட்ட
எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றி 10ஆம் வகுப்பு மாணவி முகில்நாச்சி அவர்கள் பேச வருகிறார். அதாவது நேரு அவர்கள் என்னன்னு சொன்னாங்க, இவங்களை இசை பேரரசி அப்படின்னு அழைத்தார்கள். அவர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பேச போகிறது யார்? முகில்நாச்சி. பாரு, எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றி அந்த பொண்ணு பேசுகிறாங்க. நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1916 செப்டம்பர் 16 பிறந்தாங்க. இவங்களுடைய அம்மா பெயர் தான் சண்முக வடிவு. அதே பெயரே இவங்களுக்கும் சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்று ஆயிற்று. நான் இசை சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு. அதாவது இவங்க குடும்பமே எப்படிப்பட்டது? இசை கலைஞர்கள் தான், சரியா? அவங்களுடைய ஆசிரியர் யார்? அவங்களுடைய அம்மா தான். 10 வயதில் இசை தட்டுக்காக பாடலை பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதல் என்னை வளர்த்து கொண்டேன். அவங்களுடைய வழிகாட்டுதலால் இந்த அம்மா இவங்களையே வளர்த்து கொண்டார். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. இந்த அம்மா படித்தது மிக மிக குறைவுதான். 5ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன். திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது. இந்த அம்மா 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பல இசை ஞானிகள் முன்னாடி கச்சேரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இந்த அம்மாவுக்கு வந்தது. எனக்கு மீரா திரைப்படம் மிக பெரிய வெற்றியை தேடி தந்தது. அந்த காலத்தில் மிகச்சிறந்த படம் மீரா. ஒரு 2 நிமிடத்திற்கு தான் வசனம் இருக்கும், மீதி எல்லாமே பாட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் 2 நிமிடத்திற்கு ஒரு முறை பாடல் தான் நிறைய இருக்கும். அதில் வந்தது தான் இந்த காற்றினிலே வரும் கீதமும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான், சரியா? அது எனது கடைசி படமாகவும் அமைந்தது. முதல் படமும் அதே தான், கடைசி படமும் அதே தான். இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன். அந்த பாட்டு மூலம் இந்த அம்மாவுக்கு பெரும் புகழ் கிடைத்தது. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிக பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன். அதாவது இந்த அம்மாவை பாராட்டியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஏற்கனவே இவருக்கு இசை பேரரசி அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு, இவங்கெல்லாம் இந்த அம்மாவை பாராட்டுறாங்க. என்னென்ன பாட்டு? காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களெல்லாம் இந்த அம்மா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் வசிஷ்ட பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற பாடலை இவங்க பாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடலை பாடிய பின் காந்தியடிகள் இவங்களை பாராட்டுகிறார். மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். பின் சிறிது நாள்களில் முனைந்து ரொம்ப விருப்பப்பட்டு அந்த பாடலையும் கற்று பயிற்சி செய்தேன். சென்னை வானொலி, அதாவது 1947 காந்தியடிகளின் பிறந்த நாள் அக்டோபர் 2 அன்று அப்பாடலை ஒளிபரப்பியது. அப்பாடல் என்னது? ஹரிதும் ஹரோ என்னும் மீரா பஜனை பாடல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பஜனை பாடலை இந்த அம்மா பாடுறாங்க. அதை சென்னை வானொலி 1947 காந்தியடிகளோட பிறந்த நாள் அன்று ஒளிபரப்பியது. அடுத்தது 1954. கண்ணு இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடியது. 1954 தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டியவர் பார்வை இழந்த கெலன் கெல்லர். சரியா? கெலன் கெல்லருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, 3 உறுப்புகளையும் இழந்தவர். ஆனால் இந்த அம்மாவே 1954 தாமரை அணி விருது பெற்ற எம்.எஸ். சுப்புலட்சுமியை அப்படியே தொட்டு பார்த்து பாராட்டுறாங்க.
1963 இங்கிலாந்திலும் 66 ஐநா அவையிலும் பாடினேன். 63 இங்கிலாந்தில் பாடியிருக்காங்க, 1966 ஐநாவில் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே ஆண்டு 1966 என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த அம்மா வந்துட்டு ஒரு சிறந்த கர்நாடக இசை புலமை பெற்றவர். இருந்தாலும் நம்மளுக்கு சுப்ரபாதம் தமிழில் இருக்குது, கர்நாடக இசையோடு நம்மளால் பாடுவது என்பது கொஞ்சம் கடினம்தான். தமிழில் பார்த்தோம்னா, ஓம் கோசலையின் புதல்வா ஸ்ரீராமா காலை புலரத் தொடங்குதே கண்மலர்வாய் பரந்தாமனே உன்னாலே செயல் யாவும் நடக்கும் கண்மலர்வாய் கோவிந்தா கருட வாகனா கண்மலர்வாய் கமலா காந்தா உலகம் நன்மைகள் பெற கௌசல்யா சுப்ரபாதம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த பாடலை இந்த அம்மா 1966 பாடியிருக்காங்க. அதுதான் திருப்பதியில் ஒலிக்கப்பெற்றது. அதுக்கப்புறம் 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகேசேசா விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். 1974 நோபல் பரிசுக்கு இணையான விருது. என்ன விருது? மகசேசே அப்படிங்கிற விருது. என்ன விருது? மகசேசே. இது முக்கியமானது. நோபல் பரிசுக்கு இணையான விருது எது? மகசேசே. இந்த விருது இந்த அம்மாவுக்கு 1974 கிடைத்தது. இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் இந்த MS சுப்புலட்சுமி தான். அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட இந்த அம்மா பாடியிருக்காங்க. இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி பாரத ரத்னா, மிக உயரிய விருது எது? பாரத ரத்னா, இந்திய மாமணி விருதளித்து இந்த அம்மாவை சிறப்பித்திருக்கு. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அம்மா பல இசை கச்சேரிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காமல் அதை நன்கொடையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள். அதாவது ஒரு பெண் நினைத்தா என்ன பண்ணலாம்? முயன்றால் முயற்சி பண்ணா முன்னேறலாம், வெற்றி பெறலாம். நீங்களும் அனைவரும் மாணவர்களாகிய ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? முயலணும், முன்னேறணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறலாம். அதுக்கப்புறம் தொகுப்பாளர் தொகுத்து கூறுகிறார். என்னன்னு? தாளம் பூ குங்குமம் இட்ட மலர்ச்சியான முகம். இந்த அம்மாவை பற்றி சிறப்பான கருத்து. புன்னகை தவள நீல பட்டுப்புடவையின் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி, கையில் ஒளி வாங்கி தம்பூரா சுருதி கூட்ட ராகமாளிகா அப்படிங்கிறது ஒரு இசை. ராகமாளிகா அப்படிங்கிறது என்னது? ஒரு இசை. அதில் இந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரிந்தாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மலையப்ப
அப்பா மணிவண்ணா கோவிந்தா 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 குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா அப்படிங்கிற பாடலை ராகமாளிகா அப்படிங்கிற இசையில் இந்த அம்மா பாடியிருக்காங்க. என்று இசைத்து வந்து நம்முன் சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி. முகில்நாச்சி என்ற பெண் தான் சுப்புலட்சுமியாக நடித்தவர்கள். அடுத்தது நம் நிகழ்வில் அடுத்ததாக பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்திலும் நடன வாழ்வை தொடங்கியவர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். அவர் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருதை பெற்றவர். அவர் யார் என்று உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா யாராக தோன்றுகிறார்? பால சரஸ்வதியாக. சிறந்த ஆட கலைஞர். அதாவது எனக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகு மரபு சார்பு நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். அதாவது இந்த அம்மா என்ன பண்ணாங்க? யார்? பால சரஸ்வதி. சரியா? 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றம் இந்த அம்மாவுக்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. அந்த நடனத்தை பார்த்த பின்புதான் மரபு சார்ந்த அதாவது பரதநாட்டியம் கலைகள் எல்லாமே வளர்ச்சி பெற்றது. பரதநாட்டியம் இந்த அம்மா ஆடியது பரதநாட்டியம் தான், அது வளர்ச்சி பெற்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரதநாட்டியத்தெல்லாம் யாரும் உட்காந்து மணிக்கணக்காக பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இசையிலேயே அந்த இசை மட்டும் கொடுத்தாவே இவங்க ஆடக்கூடியவர்கள். அதனால் இவங்களுடைய ஆடல் அந்த மெய்ப்பாடு பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அதை பொறுமையாக உட்காந்து ரசிக்கணும். பரதத்தை பற்றி தெரிந்தவர்களால் மட்டுமே இந்த இசையை ரசிக்க முடியும். சரியா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா மரபு சார்ந்த செயல்களை காட்டும் பொழுது மற்றவர்கள் ரசிக்கவில்லை. ஆனால் சென்னையில் தான் முதலில் இந்த அம்மாவுடைய நாட்டியத்தை எல்லாருமே ரசித்தார்கள். சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது சென்னையில் இந்த அம்மாவோட நாட்டிய கச்சேரியை யார் பார்த்தாங்க அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் இதை பார்த்துட்டு பாராட்டுகிறார். அதாவது பரதத்தில் சிறந்தவர் ரவிசங்கர். அவர் இந்த அம்மாவுடைய நாட்டியத்தை பார்த்து பாராட்டுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி மூலமாக இந்தியாவின் பல இடங்களுக்கு இந்த அம்மா போகிறாங்க. இந்தியாவில் வட இந்தியாவுக்கு. சரியா? அதுக்கப்புறம் கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும். அதாவது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்கத்தா, காசி, அதுக்கப்புறம் சென்னை இதெல்லாம் நடந்த தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் நாட்டுப்பண் ஜனகணமன அதுக்கு இசைக்கு மெய்ப்பாடோட என்ன பண்ணுறாங்க? நடனம் ஆடுறாங்க. அதுதான் இந்த நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது முதலும் இறுதியும் ஆகும். வெவ்வேறு பாடலுக்கெல்லாம் நடனம் ஆடுறாங்க. ஆனால் நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது அங்கே தான் முதல்ல, அதுதான் கடைசியும். அதுக்கப்புறம் எங்கேயுமே இந்த அம்மா நாட்டுப்பண்ணுக்கெல்லாம் நடனம் ஆடவில்லை. அதுக்கப்புறம் ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன்.
டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினேன். அதாவது டோக்கியோவிலையும் இந்த அம்மா போய் என்ன பண்ணியிருக்காங்க, நடனம் ஆடியிருக்காங்க. இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். அதை முறையாக கற்றுக்கொண்டால் ஆன்மீக பட்டறிவு, ஆன்மீக அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தினேன் அப்படின்னு சொல்லி நன்றி பாராட்டுகிறார் இந்த பெண். பால சரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி. இனி அடுத்தபடியாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். இவர் ஒரு இலக்கிய ஆசிரியர். சரியா? அதாவது நம்மளுக்கு கற்பனை கதைகள், வீட்டு சம்பவங்கள் இதை மட்டும் கதைகளாக எழுதக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக சென்று அங்கே நடக்கக்கூடிய, அதான் களப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? களப்பணி அப்படின்னா நேரடியாக சென்று அவங்கக்கிட்ட கருத்துக்களை கேட்டு கண்ணில் பார்த்து அதுக்கப்புறம் கதை எழுதுவது தான். சரியா? அந்த மாதிரி எழுதியவர் தான் இந்த அம்மா. புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அதாவது இது மிக மிக முக்கியமான ஒரு புதினம், வேருக்கு நீர். இதை எழுதியவர் யாரு? ராஜம் கிருஷ்ணன். சரியா? இதுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர் இந்த அம்மா. இத்தகைய பெருமை மிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரு? ராஜம் கிருஷ்ணன். பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் என்றால் குடும்பக்கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன். அதாவது பெண்ணா குடும்ப கதை மட்டுமா எழுதணும் கிடையாது, சமூகத்தில் நடக்கக்கூடிய இன்னல்களையும் கதையாக எழுதியவர் தான் இந்த அம்மா. நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை. சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன். அதாவது இந்த அம்மா எழுதினது எதுவுமே கற்பனை கதை கிடையாது. சமூகத்தில் இடர்பட்ட துன்பப்பட்ட மக்களிடையே சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு களப்பணியாற்றி அதையே தான் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கதையாக எழுதியிருக்காங்க. எப்பொழுதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியுடனே இருப்பேன். எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்று. இந்த அம்மா எழுதிய என்னது, பாஞ்சாலி சபதத்தை பாடிய பாரதி, அவரை பற்றிய வரலாற்று புதினம் ஒன்று இந்த அம்மா எழுதியிருக்காங்க. இதை எல்லாரும் பாராட்டிய ஒரு புதினம். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்கள், அதாவது தூத்துக்குடி துறைமுகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்க, உப்பெல்லாம் காய்ச்சுவாங்க. அங்கே வாழக்கூடிய அந்த உப்பு காய்ச்சக்கூடிய தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். அவர்களுடைய வாழ்க்கையை சித்தரித்து அவர்களுடைய இன்னல்களை தான் ஒரு புதினமாக இந்த அம்மா எழுதியிருக்காங்க. அதுதான் என்னது, கரிப்பு மணிகள். அதுக்கப்புறம் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்தது குறிஞ்சித்தேன். அதாவது மலைவாழ் மக்கள் படக்கூடிய இன்னல்கள் மிக மிக அதிகம். தேயிலை தோட்டங்களில் தேயிலை பறிக்கக்கூடியவர்களுடைய இன்னல்கள் பார்த்திங்கன்னா மிக மிக அதிகம். ஏன்னா அங்கே வந்துட்டு ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய மிகப்பெரிய அட்டையெல்லாம் இருக்கும். சரியா? ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க மலையிலையும் வேலை செஞ்சு தான் ஆகணும். சரியா? அப்படி அவங்க அடையக்கூடிய அந்த இன்னல்களை வைத்து எழுதியது தான் குறிஞ்சித்தேன்
குறிஞ்சித்தேன். குறிஞ்சி உங்களுக்கு தெரியும், மலையும் மலை சார்ந்த இடம். குறிஞ்சித்தேன் என்ற புதினம் இந்த அம்மா எழுதியிருக்காங்க. கடலோர மீனவ வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் அப்படிங்கிற ஒன்று புதினம். அதாவது கடலோரத்தில் வாழக்கூடிய மீனவர் உங்களுக்கு தெரியும், எப்போ வேணாலும் புயல் வரலாம், எப்போ வேணாலும் மழை வரலாம், எப்போ வேணாலும் சுனாமி வரலாம். கடற்கரை பகுதியில் வாழும் பொழுது அவங்களுக்கு என்ன இன்னல்கள் வேண்டுமானாலும் ஏற்படலாம். அப்பப்போ அவங்களுடைய பொருள்களை எல்லாம் இழந்து யார் உணவு தருவார்களோ, உடை தருவார்களோ, இருப்பிடம் தருவார்களோ என்று கொஞ்ச நாள் பள்ளிகளிலும் கோயில்களிலும் மடங்களிலும் வாழ்ந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போகும் பொழுது கையில் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் முதல்லிருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை தான் மீனவர்களுடைய வாழ்க்கை. சரியா? ஒவ்வொரு முறையும் புயல் ஏற்படும் பொழுது அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள் மீனவர்கள் தான். அதை சார்ந்து எழுதிய புதினம்தான் அலைவாய் கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டுவதை சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். அதாவது வேளாண் தொழில் செய்யப்படக்கூடியவர்கள் அவங்களுடைய வேலை சுரண்டப்படுகிறது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்றது கூழோ கஞ்சியோ தான். ஆனால் அந்த நிலம் சொந்தமான முதலாளிகள் எந்த வேலையுமே செய்யாமல் 3 வேளை உணவை அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய துன்பத்தை, அவங்களுடைய வேலைகளை சுரண்டப்படுவதை தான் இங்கே கதையாக கொடுத்துருக்காங்க புதினமாக. அதுதான் என்னது, சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர். சரியா? இந்த மாதிரி இந்த அம்மா புதினம் எழுதியிருக்காங்க. உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன். அதாவது 10ஆம் வகுப்பிற்கு கீழே குழந்தை தொழிலாளர்கள் அமர்த்தப்படக்கூடாது, எல்லாருமே படிக்கணும். 14 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த அனைவருக்கும் கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைகள் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, ஆனால் குறைந்த ஊதியத்தில். அந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய குழந்தைகளை அடிப்படையாக வைத்து கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற புதினத்தை உருவாக்கினார்கள். அதாவது குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அந்த அவல உலகை சுட்டி காட்டுவதுதான் கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற புதினம். அதுக்கப்புறம் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மண்ணகத்து பூந்துளிகள். அதாவது பெண் குழந்தை பிறந்தாவே அந்த காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கள்ளிப்பாலோ எதையோ ஊற்றி கொன்று விடுவார்கள். சரியா? அதனால தான் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அரசே ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும். அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பாடங்கள், திருமண செலவுகள், கல்வித்தொகை எல்லாத்தையுமே அரசே ஏற்றுக்கொண்டது. அதனால தான் இப்போ பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டு உள்ளது. அதற்காக பல பெரியோர்கள் போராடினார்கள். சரியா? அந்த மாதிரி பெண் குழந்தை கொலை செய்வதை என்ன பண்ணாங்க, எதிர்த்து மண்ணகத்து பூந்துளிகள், தலைப்பே ரொம்ப இனிமையாக இருக்கு இல்லையா, பூந்துளிகள் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு புதினம் எழுதியிருக்காங்க. இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன். அதாவது வாள் முனையை விட பேனா முனையே கூர்மையானது. சரியா? வாளால் குத்துவதை காட்டிலும் பேனாவால் எழுதும் பொழுது மக்களிடையே எளிதில் சென்றடையும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி நிறைய நூல்களை, புதினங்களை எழுதியிருக்காங்க. எழுத்துக்களில் நேர்மையான சினம், அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வாய்ப்பிற்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பெண் யாராக பேசுனாங்க, ராஜம் கிருஷ்ணனாக. நிறைய இலக்கிய புதினங்கள் எழுதியவர் இந்த ராஜம் கிருஷ்ணன். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகின்றோம். அதாவது கற்பனையாக எழுதுவதை தவிர்த்து உண்மை நிகழ்வுகளை எழுதியவர் இந்த அம்மா. இன்னைக்கு வகுப்பில் நம்ம 3 பேரை பார்த்தோம். யாராரு? இசை மாமேதை, இசை பேரரசி MS சுப்புலட்சுமி,
அவங்க பெற்ற விருதுகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். அவர்கள் பாடிய பாடல்களை பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நடனப் புயல் பால சரஸ்வதி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் புதினங்கள் பற்றி உண்மை நிகழ்வுகளை பற்றி எழுதிய யார் ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றிய பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இதுவரைக்கும் போதும். நாளைய வகுப்பில் மீதம் உள்ளவற்றை பார்த்து கொள்ளலாம். குழந்தைகளே, இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.